வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ். இன்று நாம் காண இருப்பது ஆதிசங்கரர் அருளிய ஆத்மபோதம். இதில் 64 வடமொழி ஸ்லோகங்கள் உள்ளன. இதனை தமிழில் பொருள் விளக்கத்துடன் இங்கு காண்போம். ஏற்கனவே முதல் பகுதியில் 4 ஸ்லோகங்களை தமிழில் பார்த்தோம். இன்று 5வது ஸ்லோகத்திலிருந்து தொடர்வோம். பாடல் 5. பரமாத்மா ஜீவாத்மா உறவை பிம்ப பிரதிபிம்ப தத்துவம் மூலம் விளக்கலாம். அது என்ன? சூரியனின் பிரதிபிம்பம் நீரில் படுகிறது. கலங்கிய நீரில் சூரியனின் பிம்பம் சரியாக தெரியாது. அந்த நீர் ஆடினால் சூரியனின் பிம்பமும் ஆடும். நீர் எழும்பினால் சூரியனின் பிம்பம் துண்டிக்கப்பட்டு காணப்படும். ஆனால் இந்த குறைபாடுகள் சூரியனுக்கு உண்டாயெனில் நிச்சயம் இல்லை. இந்த நிலையை நாமும் அடைய பயிற்சி செய்ய வேண்டும். இதைத்தான் கீதையில் கிருஷ்ணர் பயிற்சியும் அபியாசமும் என்கிறார். அபியாசம் என்பது செய்கையாக ஆகாதா என்று கேட்டால் ஆகாது. ஞானத்திற்காக செய்யப்படும் அபியாசம் தவறில்லை. தூக்கம் ஏற்பட்டால் எல்லாம் மறந்துவிடுகின்றதே, அதுபோலத்தான் வேண்டும். இதற்குத்தான் சங்கரர் இந்த பாடலில் அழகாக தேத்தாங்கொட்டை உதாரணத்தை சொல்கின்றார். அது என்ன தேத்தாங்கொட்டை உதாரணம் என்று கேட்டால், தேத்தாங்கொட்டை பசையை அழுக்கு தண்ணீரில் போட்டால் அது தண்ணீரை சுத்தப்படுத்தி தானும் அதற்குள் மறைந்துவிடும். அதுபோலத்தான் ஞான அபியாசமும். தேத்தாங்கொட்டை நீரை சுத்தம் செய்துவிட்டு தானும் மறைந்து விடுவது போல ஞான அபியாசம் ஜீவனின் அஞ்ஞானத்தை அழித்து தானும் அதற்குள் அழிந்துவிடும். என்ன ஒரு அழகான உவமை பாருங்கள். அடுத்து பாடல் 6. உலகம் என்பது நாம் பார்க்கும் புரிந்து கொள்ளும் உலகம் மட்டுமல்ல. மனம், புத்தி இவற்றின் விரிவிடமும் இந்த உலகம்தான். ஒரு முழு பட்டினி மனிதன் சாலை ஓரத்தில் பகலிலேயே படுத்து தூங்கிக் கொண்டு ஒரு கனவு காண்கின்றான். என்ன கனவு? அவன் நாட்டுக்கே பிரதம மந்திரி ஆகிவிட்டதாக. இப்படி எவ்வளவோ திட்டங்கள் போடுகின்றான். ஆனால் விழிக்கும் வரை அது உண்மை. விழித்துவிட்டால் அவ்வளவுதான். இன்னொரு எடுத்துக்காட்டும் பார்க்கலாம். ஜனகர் ஒரு திருடனுக்கு தண்டனை விதித்தார். அவன் திருட்டு ஒரு பொய்யான கருத்துதானே என்று ஆன்மீக வழியில் கூற முற்பட்டான். ஆம், தண்டனையும் ஒரு பொய்யான கருத்துத்தான் என்று தண்டித்தார் ஜனகர். ஆம், வேதாந்தத்தை விவாதிக்க முற்பட்டால் சரியாக முழுதாக விவாதிக்க வேண்டும். அந்தந்த நிலையில் நடப்பது உண்மை. கனவில் புலியைக் கண்டால் பயப்படும் தன்மை வரத்தான் செய்யும். இதுபோல் இந்த சம்சாரம் கனவு போன்றதுதான். ஞானம் வந்தால் இந்த கனவு வாழ்வு மறைந்துவிடும். முழுமையாக இந்த பாடலின் கருத்து என்னவெனில், கனவு நடக்கும் பொழுது உண்மை போல் இருக்கின்றது. விழித்தால் பொய்யாகிவிடும். அதேபோல் உலகம் அனுபவிக்கும் வரை உண்மைதான். ஆத்ம ஞானம் ஏற்பட்டவுடன் அந்த உண்மை நமக்கு புலனாகி உலகம் என்பது பொய்யாகிவிடும். அடுத்து பாடல் 7. சுத்தி என்றால் கிளிஞ்சல் அல்லது சிப்பி. வெயிலின் ஒளியில் இது வெள்ளிக்காசு போல் தோற்றமளிக்கின்றது. நமக்கு ஆசையும் வந்துவிடுகின்றது. பிரம்மம் சர்வாதிஷ்டான அத்வய பொருள் ஆகும். அதாவது இதுதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படை. பிரம்மத்தை தவிர வேறொன்று கிடையாது. நாம் சிறு குழந்தைகளாக இருந்தோம். எவ்வளவோ குறும்புகள் செய்தோம். விளையாட்டுக்கள் விளையாடினோம். இன்று வளர்ந்து விட்டாலும் அந்த ஞாபகங்கள் இருக்கின்றதல்லவா? அவற்றை என்ன செய்வது? சரி, பௌதிகம் சொல்வது என்ன? ஒரு பொருள் ஓட அடியில் ஓடாத நிலப்பரப்பு ஒன்று தேவை. ரயில் ஓடாத தண்டவாளம் வேண்டும். ஓடும் ஆற்றில் படகு ஓட அடியில்
ஓடாத நிலம் வேண்டும். இப்படி இன்னும் ஒரு உதாரணம் பார்த்தால், ஒரு சினிமா பார்க்கிறோம். திரைதான் சினிமா படம் காண்பிக்கும் ஒரு சாதனம். அதனை பார்த்துத்தான் நாம் சிரிக்கிறோம், அழுகின்றோம். கம்ப்யூட்டர், டிவி, நெட் எல்லாமே தெரிய ஓடாத பெட்டி ஒன்று வேண்டி உள்ளது. அதைப்போல்தான் நாம் இங்கு இருப்பதும். பிரம்மம் என்கிற அசையா திரைதான் நமக்கு அடிப்படை. சரி, ஒரு கயிற்றை இருட்டில் பார்க்கிறோம், பாம்பு என்று பயப்படுகின்றோம். நாம் அது கயிறுதான் என்று தெளியும் வரை அது பாம்பாகவே நம் கற்பனைக்குள் இருந்தது உண்மைதானே? இதுபோல்தான் உலகை நாம் நினைப்பதும், நினைக்கும் வரை அது உண்மைதான். இதனை எவ்வாறு கடப்பது? ஏதாவது படகு உள்ளதா? ஆம், இந்த ஆத்ம போதம்தான் அந்த படகு. இந்த ஸ்லோகத்தில் கூறப்படும் பொருள் என்ன தெரியுமா? அடிப்படையான பிரம்மம் அறியப்படாத வரை சிப்பி வெள்ளிக்காசு போல் தோற்றமளிப்பதுதான். அறிந்தால் உடனே உலகம் பொய்யாகிவிடும். சிப்பிதான் மெய் என்பது புரிந்துவிடும். உலகம் பொய், பிரம்மமே உண்மை என்கிற அறிவு ஏற்பட்டுவிடும் என்கிறார் ஆதிசங்கரர். பாடல் 8. ஒருவன் துணிக்கடைக்குள் புகுந்து பஞ்சு வேண்டினால் கிடைக்குமா என்ன? துணிகள் வேண்டுமானால் பல நிறங்களில் கிடைக்கலாம். அதுபோல்தான் உபாதான காரணமான ஈஸ்வர தத்துவம் விளங்குகின்றது. பஞ்சுதான் துணிகளாக இருக்கின்றது என்பதுதான் உண்மை. நீர்க்குமிழிகளை பாருங்கள். அவை ஒன்று பருத்தும் லேசாகவும் இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஆனால் அவை நீரிலிருந்தே உண்டாகின்றது. உள்ளே காற்று சேரும் பொழுது நீர்க்குமிழிகளாகின்றது. காற்று போன பின் உடைந்து நீரிலேயே கலந்து விடுகின்றது. நாமும் அப்படித்தான். நம் வாசனைகளின் பலனாக பிறவி எடுக்கின்றோம். இந்த பிரம்மத்தின் ஒரு பகுதிதான் நாம் என்கிறார் ஆதிசங்கரர். தத்வமசி தத்துவம், அதாவது நீ அதுவாக இருக்கிறாய் என்பதே உண்மை. அது என்பது அந்த பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை. சங்கரர் சொன்ன அத்வைதமும் இதுதான். அதாவது இரண்டாக இருப்பதல்ல, எல்லாம் ஒன்றுதான் என்பதுதான் பொருள். சரி, இங்கு உபாதானம் என்றால் என்ன? எந்த பொருளையும் உற்பத்தி செய்ய 3 காரணங்கள் தேவை. மூலப்பொருள், அதைத்தான் உபாதானம் என்று சொல்லுவார்கள். 2 கருவிகள் அல்லது சாதனங்கள். 3 செய்பவன் அல்லது கர்த்தா. இதை ஓர் உதாரணம் மூலம் நாம் பார்க்கலாம். குயவன் ஒருவன் பானையை செய்கின்றான் எனில் குயவன் செய்பவன் அல்லது கர்த்தா. மண் உபாதானம், அதாவது மூலப்பொருள்தான் மண். அந்த குயவனுடைய சக்கரம் கருவி என்று கூறலாம். குயவனும் மூலப்பொருளும் தனித்தனிதான். ஆனால் இந்த சிருஷ்டியில் கர்த்தா மற்றும் மூலப்பொருள் என்பது ஒன்றாக சொல்லப்படுகின்றது. பிரம்மமாகிய மூலப்பொருள் அழியாதது. சரி, ஏன் இந்த உலகம் பலவாறாக தெரிகின்றது? மாயையினால்தான் இது இப்படி தெரிகின்றது. இந்த ஸ்லோகத்தில் முக்கிய கருத்தாக நாம் பார்ப்பது என்னவெனில், உலகங்கள் நீரில் குமிழி போல் மூலப்பொருளிலேயே எழுந்து நின்று தோற்றம் காட்டி பின்பு அந்த மூலப்பொருளுக்குள்ளேயே மறைகின்றது. ஆக அந்த மூலப்பொருளே பரபிரம்மம் என்கிறார் ஆதிசங்கரர். ஓகே மக்களே, இதுவரை 5, 6, 7, 8 ஆகிய பாடல்களை, ஸ்லோகங்களை தமிழில் பார்த்தோம். இதன் தொடர்ச்சியை இனி அடுத்து வரும் காணொளியில் காணலாம். ஓகே மக்களே, இதுவரை யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஷேர் செய்யுங்கள். மறவாமல் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.